ரவி, அங்க பாருங்க. ஐலி, இவ்ளோ லேட் ஆகிறத பார்த்தா இன்னைக்கும் பின்வாசல் வழியா தான் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. அவ்வளோ டைம் எல்லாம் ஆகாது, சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரவி, கவனிச்சிங்களா? அந்த ஆள் போலீஸ் தானு பார்த்தாலே தெரியுது. ஆனா அவர் எதுக்கு இவங்க கிட்ட இவ்வளவு பணிவா பேசிக்கிட்டு இருக்காரு? 80% அவங்க போலீஸ் தான். கூடிய சீக்கிரம் இன்னும் 20% தெரிஞ்சிரும். Hi sir, happy birthday to you. Thank you, Siva. Many more happy returns of Thank you, the day, Aili. sir. Welcome. ஏய், அங்க போறங்க. Thank you everybody. Welcome to all. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ஐலி. ஐலி, ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? இங்க வந்ததுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஓ, மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. ஹாய் சார், எங்க இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம், இதோ சரி வந்து. சொல்லுங்க சார். அவர்தான் ஐஜி விஜயகுமாரா? ஆனா அவர் எதுக்கு இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? ஐலியோட அம்மா போலீஸ் தானே. ஒருவேளை இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ என்னவோ. அப்படினாலும் அவங்க இறந்து 25 வருஷமாச்சு. இத்தனை வருஷமாலாம் யாரும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். ஹே சிவா, இங்க வந்து போன் பண்றேன்னு சொன்ன, ஆனா போன் பண்ணவே இல்ல. ஓ சாரி ரேஷ்மா, நான் மறந்தே போயிட்டேன். வேணும்னா இப்ப கால் பண்ணி பேசவா? ஓவர பண்ணாத. நான் தான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னல, எதுக்குடா எனக்கு கால் பண்ணல? என்ன, அதான் வந்துட்டேன்ல, விட. அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா நீதான் நான் அழகா இல்லன்னு சொல்ல வரியா? உன்னை கொன்னுடு வரா. அது ட்ரெஸ்ஸை விட நீதான் அழகா இருக்கேன்னு சொல்ல வர. சிவா, ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லு சிவா. ரேஷ்மா, நான் சொன்ன உடனே டக்குன்னு அங்க பாக்காத. அங்க உனக்கு லெஃப்ட் சைட்ல பர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அது நம்ம ஐலியோட தங்கச்சி. உனக்கு தான் தெரியுமே, அது நாங்க போலீஸ்னா உங்களுக்கு தெரியாது. எங்க மேல சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்க எங்களை பார்த்தோன்னு அவங்க வீட்டுல சொன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மவளே, இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னையா திட்டிட்டே இருக்க? இப்ப பாரு, இதான் விஷயமா? நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்ய போற? அவங்களுக்கு நீங்க போலீஸ்னு தெரியாது. உங்களை காப்பாத்த என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? ரேஷ்மா, என்ன பிளான்? வெயிட். கொடுங்க. அது கொஞ்சம் கொடுங்க. இங்க வா.
நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. சிவா, எனக்கு உன்னை ரொம்ப வருஷமா தெரியும். நான் உன்னை வேற ஆளா நினைச்சது இல்ல. என் குடும்பத்துல ஒருத்தனா தான் உன்னை நினைக்கிறேன். இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு நீ ஏதாவது பதில் சொல்லணும்னா எந்த தயக்கமும் இல்லாம சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க சார். என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? சிவா, ரேஷ்மாவை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். எனக்கு அவ ஒரே பொண்ணு. இது வரைக்கும் அவ ஆசைப்பட்டு நான் எதுவுமே செய்யாம இருந்ததில்ல. என்னால செய்ய முடிகிற விஷயத்தை தான் அவளும் கேட்பா. இப்ப கூட அவ கேட்டதை நான் செய்வேன்ற நம்பிக்கையில ஒரு விஷயத்த கேட்டிருக்கா. சார், இதையே சார் என்கிட்ட சொல்றீங்க? அதுல காரணம் இருக்கு. என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரேஷ்மா உன்னை விரும்புறா சிவா. இன்னைக்கு தான் இந்த விஷயத்தை அவன் என்கிட்ட சொன்னான். ரேஷ்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவ உன் மேல வச்சிருக்கிற லவ்வோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. அதனால அவ கேட்டதை நான் செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.